கையை மேலே தூக்குனா வலி, சைடில் கொண்டு போய் இப்படி மேலே வரைக்கும் தூக்குனா வலி, அந்த ரெண்டும் இல்லாமல் சிலருக்கு பின்னாடி கொண்டு போய் அடுத்த முழங்கையை நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி பிடிச்சா வலி. அப்புறம் நைட் இந்த பக்கம் திரும்பி படுத்தா அம்மை போடுற இடத்துல வலி, இப்படி சுத்த முடியாது, இப்படி 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 கொண்டு போனால் வலி, இல்லை இந்த மாதிரி கை போனாலோ, இல்லை சிலருக்கு மேலே தூக்கிட்டு குறிப்பிட்ட பொசிஷனில் வர்றப்ப மட்டும் வலி. சிலர் கையெல்லாம் நல்லா தூக்கிடுவாங்க, ஆனால் வலி மட்டும் இருக்கும், ரேஞ்செல்லாம் பிடிக்காது. சிலருக்கு தூக்கெல்லாம் நல்லா வரும், இப்படியெல்லாம் பின்னாடி மட்டும் கொண்டு போகிறப்ப மட்டும் வலிக்கும் ஃபைனல் ரேஞ்சில். சிலருக்கு இந்த எதுவுமே தூக்குறப்ப எதுவுமே இருக்காது, நைட் இந்த பக்கம் திரும்பி படுத்தா மட்டும் வலிக்கும். இதெல்லாம் ஒரே இது தாங்க, அடசிவ் கேப்சுலைட்டிஸ், ஃப்ரோசன் ஷோல்டர் ஆர் பெரியார்த்ரைட்டிஸ். இன்னைக்கு கை வலிக்குன்னு ஒரு 4 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் நான். அது கழுத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும், கைக்கும் பிரயோஜனமாக இருக்கும், சரிங்களா? ரெண்டுக்கும் இணைஞ்சு செயல்படுற எக்ஸசைஸாக சொல்லித்தரேன். இந்த கைவலி 95% டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு வருது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கழுத்து எலும்பு தேய்மானம், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வருது. சிலருக்கு இன்ஜுரினால வருது. இன்ஜுரினா சின்னதாக பஸ்ஸில் கம்பி பிடிச்சிட்டு போய் சடன் பிரேக் போட்டோடனே பளிச்சுனா வருது, அந்த மாதிரி சின்ன இன்ஜுரி. ஜிம்முக்கு போய் ஓவராக எக்ஸசைஸ் பண்ணி வந்துட்டது, ஒரு வெயிட்டை தூக்குனது, இல்லை விளையாட்டுக்கு சண்டை போட்டு உள்ள பளிச்சுனானது, ஏதோ ஒன்று இருக்கலாம். ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டு ஏதோ ஒன்றில் சின்ன இன்ஜுரியாக இருக்கும். சிலருக்கு ஞாபகம் இருக்கும், சிலருக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கும். இன்ஜுரி ஆகிட்டு தானாக வர்றதும் இருக்குது. ஏற்கனவே டயபெட்டிஸ் இருந்து இன்ஜுரி ஆனால் வெளியில் புண்ணானா எப்படி ஆறாதோ அப்படி உள்ள புண்ணானாலும் சரியாக ஆறாது சுகர் பேஷண்ட்டுக்கு. அதனால் கூட உள்ள பிடிச்சி இப்படி ஆயிடலாம். இப்போ என்ன நடக்குது இந்த நோயிலன்னு கேட்டால், எக்ஸசைஸ்க்கு முன்னாடி புரிய வச்சுறேன். என்ன நடக்குதுன்னா, உள்ள இந்த ஜாயிண்ட்ல நீர் கோர்த்துக்குது. அப்படின்னா இன்ஃப்ளமேஷன், அப்படின்னா பிடிச்ச மாதிரி ஆயிட்டு ஜவ்வு ஒன்னோட ஒன்று ஒட்டி தான் இந்த மாதிரி ஆகுது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டால், அந்த ஒட்டினதை பிச்சு விடுறது தான். பிச்சு விட்டா கெட்டது. அப்படின்னா இவ்வளவு ரேஞ்சுக்கு அப்புறம் யாராச்சும் உங்கள் கையை பிடிச்சி வளைச்சிட்டாங்கன்னா அதுக்கு பேர் பிச்சு விடுறது வேற, அது கெட்டது தான். இல்லை இப்படி கொண்டு போய் யாராச்சும் கையை பிடிச்சி முறுக்குனா கெட்டது தான். வர வேண்டிய ரேஞ்சு வராமல் கம்மியாக இருக்கிறத பிச்சு விட்டா அது நல்லது. இவ்வளவுதான் வருது. டெய்லி பிச்சு விட்டு இங்கே கொண்டு வரணும். இவ்வளவுதான் வருது, அதை பிச்சு விட்டு கொண்டு வரணும். இல்லை இப்படி தான் போகுதுன்னா அதை பிச்சு விட்டு கொண்டு வரணும். இதுதான் பிச்சு விடுறது. மீன்ஸ் டெய்லி ஓவராக பிச்சு விட்டா வலி தாங்க மாட்டீங்க. அண்டு உடனே அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஆர்கானிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு விட்டிங்கன்னா சரியாயிடுவீங்க. அந்த பிச்சு விடுறதுக்கு தான் இதுக்கு எக்ஸசைஸாக சொல்லி கொடுத்து பண்ணுறது, ஒரு ப்ராப்பர் மேனரில், சரிங்களா? அதை தவிர வலி குறையிறதுக்கு ஐஸ் வச்சா நல்லா குறையும். அதனால ஐஸ் எல்லாம் வச்சு குறைச்சிட்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருவீங்க. இப்போ நான் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இது கழுத்துக்கும் யூஸ் ஆகுது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கை வலிக்கும் யூஸ் ஆகுது. ஏன்னா ஸ்பாண்டிலைட்டிஸ்னால இது வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுக்கும் சேர்ந்து சொல்லி கொடுக்கறது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இதே கழுத்தில் எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க, ஜவ்வு விலகினவங்க, வீங்கினவங்க வெறும் கைக்கு மட்டும் இந்த குனிஞ்சி இப்படி ஆட்டுற எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா கழுத்து வலி அதிகமாகி தொந்தரவு கொடுத்துரும். ஸோ ரெண்டும் கலந்து இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக கழுத்தை வச்சுட்டு செய்யுங்க. இப்போ நான் உங்களை எப்படி முடிவு பண்ணுறேன்னா, உங்களுக்கு இதோட கழுத்து வலியும் இருக்குன்னு சேர்ந்து கொடுத்துட்றது தான் சேஃபர் சைடு. அதனால தான் தலையை நேராக வச்சு செய்ய சொல்கிறேன். வெறும் கைவலி இருந்தால் தலையை நேராக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் கைவலி இருக்கிற நிறைய பேர்த்து கழுத்து வலி இருக்கிறதுனால பார்த்து செய்யுங்க. நீங்கள் நினைக்கலாம் இப்படியெல்லாம் என்னால் சுத்த முடியாதுன்னு. முதல் நாள் இப்படி தான் சுற்றுவீங்க, அப்புறம் இருக்க இப்படி சுற்றணும். அதுக்குன்னு நான் உங்ககிட்ட செஞ்சு காட்டுறப்போ இப்படி செய்யுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. என் கை நல்லா தானே இருக்குது, அதனால நல்லா செஞ்சு காட்டிகிட்டு இருக்கிறேன். இதையெல்லாம் நீங்களாக புரிஞ்சுக்கோங்க. கமெண்ட்டில் போய் நான்லாம் சுத்த முடியாதே அப்படின்னு எழுதாதீங்க. சுத்த முடியாது தான், கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். அடுத்தது இப்படி கீழே போகக்கூடாது, இப்படி ஸ்ட்ரெயிட்டு, சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக இதை டெவலப் பண்ணணும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, கை கோர்த்து மேலே, மூணாவது கையை பிடிச்சி, சரி இவ்வளவு தான் வருதுன்னா கொஞ்சம் மேலே, இவ்வளவு வருதுன்னா அதை விட மேலே, ஓவராக ஒன்று தூக்க சொல்ல. இவ்வளவு வர்றவங்க இவ்வளவு தூக்கலாம், 10 வரைக்கும், அப்புறம் கீழே. இது 7 தடவை செய்யணும். அது மாதிரி 3 செட்டு செய்யலான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கடுத்து என்ன எக்ஸசைஸ்ன்னு கேட்டால், இப்படி தொட்டு இப்படி வீசுறது. இது ஷோல்டருக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், கழுத்துக்கும் கொஞ்சம் வேலை செய்யுது. ஓகேங்களா? இந்த 4 எக்ஸசைஸ், ஷோல்டர் ரொட்டேஷன் கிளாக்வைஸ், ஷோல்டர் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக்வைஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கை கோர்த்து மேலே,
அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி தொட்டு இப்படி வீசுறது. இந்த 4 எக்ஸசைஸை 7 தடவை 3 செட்டு அப்படி செய்யுங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன், இதுலேயே ஓரளவுக்கெல்லாம் சமாளிக்க முடியும். ரொம்ப கம்மி ப்ராப்ளமாக இருந்தால் க்யூர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் டோட்டலாக இதில் க்யூர் ஆயிரும்னு நான் கிளைம் பண்ண விரும்பலை. ஏன்னா உண்மையாலும் இதுக்கு 70 எக்ஸசைஸ் இருக்குது. இப்படி உட்காந்து செய்கிறது, அப்புறம் நின்று செய்கிறது, அப்புறம் மல்லாந்து படுத்து, ரைட்டில் படுத்து, லெஃப்டில் படுத்து, குப்புறப்படுத்துன்னு இருக்குது. அதை என்னால் இந்த ஷார்ட் டைமில் சொல்ல முடியல. அப்படி தேவைப்பட்டால் எனக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அண்டு தண்ணி ஓரளவு குடிங்க, டயபெட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.